வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மேடை அமைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வரவழைத்து அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் மீதம் இருக்கக்கூடிய தொண்டர்களையுமே வைத்து அவர் அங்கே மேடை அமைத்து அவருடைய கட்சியினுடைய அரசியலினுடைய அனுபவமும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுமே மக்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறாரு. அப்படியே அவருடைய அரசியல் அனுபவமும் அவர்களுடைய அரசியல் கட்சி, அதாவது நாம் தமிழர்களுடைய கட்சி, அதனுடைய நிலைப்பாடுகளையுமே அவர் மக்கள் இடத்துல சொல்லும்போது அது கேட்பதற்கு நல்லா இருக்கு. ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய கட்சியை பற்றி பலப்படுத்துவதற்காக அவர் பேசுகிறாரு மக்கள் இடத்துல. ஏன்னா அது இல்லாமல் அவருடைய உரிமை அது. அது இல்லாமல் அவருடைய அந்த கட்சிக்கு உண்டான பெயர் வச்சிருக்காரு பார்த்தீங்க இல்லையா, நாம் தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அரசியல் கட்சியினுடைய பெயர் அது. ஆனால் நாம் தமிழர் என்ற ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் அனைவருக்குமே அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அதை அவங்க சொந்தம் கொள்வது மாதிரி தான் அந்த வார்த்தையை வச்சுருக்காரு அவர். அப்படி இந்த அரசியல் கட்சியினுடைய பெயரை வச்சு அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அவர் இது வரைக்குமே மீதம் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அவர் எப்போதுமே அவர்களோட கூட்டணி அமைப்பதோ அல்லது அவர்களோடு நல்ல ஒரு சராசரியாக பேசுவதோ கிடையாது. ஏன்னா அவர் கட்சி தொடங்கிய நாள் முதல் மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை அவர் குறை கூறி குற்றப்படுத்திகிட்டே தான் இருப்பார். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் இதுவரையிலும் அரசியல் தொடங்கிய காலத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள காமராஜர், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜானகி அம்மா, செல்வி ஜெயலலிதா அம்மையார், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, இப்போ இருக்கக்கூடிய திமுகவினுடைய தமிழ் மக்களை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இது வரைக்குமே இருந்த முதலமைச்சர்கள் யாருமே நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான மாதிரி யாருமே பேச முடியாது, பேசியிருக்கவும் மாட்டாங்க. இவங்க பேசாத வார்த்தைகள் அனைத்துமே சீமான் அவர்கள் மேடை பிரச்சாரத்தில் பேசுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மேடை பிரச்சனை அவருடைய கட்சியை வளர்ச்சி அடைவதற்கும் தமிழக மக்களை அவர் பார்த்து பேசுகிறதுக்கும் தடை யாரும் விதிக்க முடியாது. ஏன்னா அவர் பேசலாம். ஆனால் ஒவ்வொரு நேரங்களும் அவருடைய வார்த்தை டிவி தொலைக்காட்சிகள்லையோ பத்திரிகைகள்லையோ வந்தாலே மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை குறை கூறாத வார்த்தையே வராது. இதுதான் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்துல வந்துட்டு இருக்காரு. இப்படி வாரவர் தமிழ்நாட்டில் எப்படி இவர் தனிமையாக நின்று நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு இவர் எப்படி வெற்றி பெற்றுவாரா, ஒரு தொகுதியாக வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் தமிழக மக்கள் இடத்துல இந்த மாதிரி ஒரு கேள்விகள் எழும்பிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது இல்லாமல் அரசியல்வாதிக்கு இப்போ கலைஞர் இருந்தார், புரட்சி தலைவர் இருந்தார், இவங்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் அவருக்கு அவரே ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிறாரு. அது எப்படி தமிழ் மக்கள் இடத்துலேருந்து கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருந்தால் ரசிகர் மூலியமாக அந்த பட்டங்கிற ஒரு வார்த்தை வெளிப்படணும். ஆனால் அவர் அப்படிலாம் பண்ணலை. சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாரு நாம் தலைவர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள். தமிழ் சினிமா துறையில் ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா ரஜினி பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அரசியலில் நான் உள்ளே வருவேன்னுவார், ஆனால் வரமாட்டார். அதுக்கு காரணம் எப்படின்னா, அவர் பயங்கரமான ஆள் ரஜினி. தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலுங்க பேரை நம்ம காலை வச்சோம், நம்மளை சோழியை முடிச்சிருவாங்கங்கிறது அவர் ரஜினிக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ரஜினி தான் அரசியலுக்கு வாரன்னு சொல்லிட்டு வரவே மாட்டார். அவரை வச்சு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் பேசின வார்த்தை எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சினிமா துறையில் ரஜினி சூப்பர் ஸ்டார், அரசியலில் நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அந்த டேப்பில் தட்டி பேசினார். ஏன்னா சினிமா துறை அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த சினிமா துறைக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பொய்யான வாழ்க்கை தான், எதுவுமே உண்மை கிடையாது. அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை, அதாவது சினிமா துறைக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கை. ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தில் அவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு நடிகருக்கு மகனாக இருப்பாங்க, இல்லை இவங்களே ஒரு பெரியவங்க மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிருப்பாங்க. அங்கே நிறைய இருக்கும். 1-2 பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெரிய ஒரு அரசியல்வாதியாகவும் படத்தில் எடுத்து காட்டுவாங்க. ஒரு சின்ன உடம்பு தான் வச்சுருப்பாங்க. 30-40 பேரை ஒரு ஆள் தனிமையாக நின்று அடித்து அவங்க எல்லாத்தையும் போடுவாங்க. இப்படிலாம் வாரது எப்படின்னா
பொழுதுபோக்குக்கு உண்டான ஒரு காட்சி. அது எல்லாமே ஒரு பொய்யான ஒரு காட்சிகள் அப்படிங்கிற மாத்திரமே வந்து மக்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இது ஒரு விஷயம் இருக்கு. மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனா ஒரு சிலர் வந்து அதில பைத்தியம் பிடிச்சவங்கலாம் இருக்காங்க. பைத்தியமா நினச்சுக்கிட்டு இருக்கவங்க. இது உண்மை, இது நிஜ வாழ்க்கை தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க. ஆனா நிஜம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நடிகர் அப்படின்னு சொல்ல போனா, நடிகர் ரஜினிகாந்துக்கு வந்து சினிமா துறையில வந்து அவருக்கு சூப்பர் ஸ்டார்ன்னு பட்டம் குடுத்தது வந்துட்டு சினிமா துறை. ஆனா, நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக யாருமே இதுவரைக்கும் அவர வந்துட்டு சூப்பர் ஸ்டார் சீமான் சொல்லவே கிடையாது. அப்போ அவரா வெளிப்படுத்திக்கிறாரு. நான் அரசியலில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. இது எந்த ஒரு விதத்தில பொருந்தும் அப்படிங்கிறது தெரியாது. நாம் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் தனக்குத்தானே நான் ஒரு சூப்பர் ஸ்டார், அரசியலில் நான் தான் ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு அவர் சொன்னார்னா, கலைஞர் மு. கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பெண்மணியாக திகழ்ந்து தமிழகத்தில் வந்துட்டு பேரும் புகழும் அதாவது மறைந்த அன்னை இந்திரா காந்தி அம்மையார் மாரி பேர் வாங்கின செல்வி ஜெயலலிதா, இவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? இவர் இப்படி சொல்றாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் உள்ள அரசியலில் சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தமிழக மக்களிடத்தில் சொன்ன வார்த்தை. இவருக்கு இந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்த வார்த்தையா அந்த பட்டத்தை கொடுத்தாங்களா, சூப்பர் ஸ்டார் சீமான் என்று கொடுத்தாங்களா என்பது தெரியவில்லை என்பதை இதை எப்படி இவர் உரிமை இந்த மாதிரி எடுத்துக்கிறாரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்.